அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் இருங்க. வணக்கம் சார். சார் இன்னைக்கு மொலஸ்குமாங்க மொலஸ்க் இதுக்கு முன்ன ஏற்கனவே பார்த்துருக்கோமா? யாருக்கும் ஞாபகம் இருக்கா? பார்க்கல சார். ஓகே. இது நாம் ஹோமியோபதி மருத்துவர்கள் பெரும்பகுதியானோர் தொடர்பு கொள்ளாத பகுதி. இப்ப இந்த லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டு சிஸ்டத்தின்படி அப்ரோச்சின்படி போகும்போது இந்த மருந்துகள்ல நிறைய பேர் வராங்க. எப்படி இவ்வளவு நாள நம்ம மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்துச்சு. அதாவது பிளான்ட் ரெமடி நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அனிமல் ரெமடிஸ்ல நம்மளோட நெருக்கமா இருக்கிற அனிமல்ஸ் அதனுடைய மருந்துகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அனிமல்ல இந்த மாதிரி நீர்வாழ் விலங்குகள் அதுல மட்டும் முக்கியமா இந்த மாதிரி மெல்லுடலிகள் மலஸ்க்குன்னா எலும்பு இருக்காது, முதுகெலும்போ சாதாரண எலும்புகள் கூட இருக்காது. அதனால வெளிப்பகுதி மட்டும் ஒரு பாதுகாப்பான ஒரு ஓட்டோட இருக்கும். உள்ளுக்குள்ள நரம்புகள் பெருசா வளர்ச்சி இருக்காது. ரொம்ப டிஷ்யூஸ்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கும். பெரும்பாலும் இதுக்கு மேல கால்கரிய கார் கொடுத்து வச்சிருப்போம். பெரும்பாலான மலஸ்க் ரெமடிஸ் வரக்கூடிய இடங்கள்ல கல்கரிய கார்பு தான் ஹோமியோதில் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு பாலிக்ரிஸ் ரெமடி. மொலஸ்க் வர்ற இடங்கள் எல்லாமே கல்கரியா கார்பு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா அந்த கல்கரியா கார்பு மினரல் ரெமடி தான். மினரலாக இருந்தால் கூட இந்த மொலஸ்க் இருக்கு இல்லையா, இந்த கிளாமோட ஓட்டுலேருந்து சுரண்டி எடுக்கக்கூடிய மெட்டீரியல் தான் கல்கரியா கார்பு. அப்போ அது மினரலுடைய குவாலிட்டின்னு சொல்லும், அனிமலுடைய குவாலிட்டின்னு சொல்லும். இந்த மொலஸ்கெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதனால பிளான்ட்டோடைய குவாலிட்டின்னு சொல்லும். ஸோ அந்த அளவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பேரர்களுக்கு பேஷண்ட்டுக்கு இந்த 3 இதில் இதுக்கு முன்னெல்லாம் இந்த மாதிரி கிங்கடத்தெல்லாம் பார்த்து கொடுக்கறது அப்படிங்கிறலாம் பழக்கத்தில் இல்லை. கிங்கடத்தை பார்த்து அதில் இன்னும் குறிப்பாக சப்கிங்கடம் பார்த்து அதில் இன்னும் குறிப்பாக ஸ்பீஷஸுடைய லாங்குவேஜை பார்த்து அதனுடைய சிக்னேச்சரை பார்த்து கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் எக்ஸாக்டாக மருந்து போகுது. ஆனால் அதற்கு முன்னால் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இந்த மலஸ்க் ஏரியாவை கல்கரியா கார்பு தான் ஈடு செஞ்சிருக்கு. அது வேலை செய்யும், கண்டிப்பாக செய்யும். ஆனால் மைனூட்னஸ் அப்படிங்கிறப்ப பலருக்கு அது போயிருக்காது. சரி, எல்லாம் வந்துட்டாங்களா? போகலாமா? பேர் இருக்கும் சார், போலாம். ரைட், ஓகே.
சார் மெலஸ்க் அப்படிங்கிறது ஈரு அதில் பாருங்க, படத்தில் பாருங்க, ஆக்டோபஸு, கிளாமு, நத்தைகள், அது கார்டன் சைடு, சங்கு, இந்த மாதிரி மெல்லுடலிகள் அந்த உடலை பாதுகாக்கிறதுக்கு மேலே ஒரு ஓடும். புரியுங்களா? இதில் வந்து செப்பியா இருக்கு, ஆக்டோபஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஓடு கூட கிடையாது. புரியுங்களா? அந்த மாதிரி ஓடு இல்லாததுனால இது வந்து வேகமா உள்ளுக்குள்ள ஸ்பீடா நீந்தும். மேல ஓடு இல்லாததுனால அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வண்ணத்தை கலரை மாத்திக்கும், உடம்போட கலரை மாத்திக்கும். சரிங்களா? இந்த ஆக்டோபஸ்லாம் நீங்க வந்து யூடியூப்ல போய் பாருங்க. ஆக்டோபஸ், செப்பியா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடம்பு கலர் அப்படியே டோட்டல் அது இருக்கிற இடமே தெரியாது. அந்த அளவுக்கு அது பிரிடேட்டர்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கும் சரி, தனக்கு தேவையான உணவு தேடுறதுக்கும் சரி, பிரேவா இருக்கிறதுக்கும் பிரிடேட்டரா இருக்கிறதுக்கும் வசதியான என்ன கேமபிளேஜ். சரிங்களா? ஸோ இந்த ஆக்டோபஸும் செப்பியா போன்ற மேல கவரப்பே இருக்காது. இப்போ இந்த நத்தை இருக்குன்னு வச்சுங்களேன், 2 பக்கம் ஓடு ஃபுல்லா டைட்டா முடிக்கும். சரிங்களா? வீனஸ் மெர்சினரியா, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கவரேஜ் இருக்கும். இப்போ இந்த கார்டன் ஸ்னைல் இருக்கு, மேலே ஓடு இருக்கும். தனக்கு வந்து ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் டக்குன்னு எல்லாத்தையும் உள்ள சுருட்டிக்கும். புரியுங்களா? இந்த நத்தைகளும் அப்படிதான். டேஞ்சரஸ் வர்றப்ப ஃபுல்லாக டக்குன்னு உள்ள சுற்றிக்கும். ஸோ இதுதான் வந்து மாலஸ்கோடைய தன்மைகள் சொல்லலாம். ஸோ இப்போ இன்னும் விரிவான இடத்துக்கு போவோம். இது வந்து நீர்வாழ் உயிரினமாக இருக்கு. நீர்வாழ் உயிரினமாக இருக்கு. அப்போ இவங்க நீரோடு மிகவும் சம்பந்தப்பட்டவங்களா இருப்பாங்க. நீரோடு மிகவும் சம்பந்தப்பட்டவங்களா இருப்பாங்க. இது வந்து அனிமல் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வெர்டபிரேட்டு, இன்வெர்டபிரேட். வெர்டபிரேட் இந்த காலத்துல அனிமல் சார்ட்ல மேல இன்வெர்டபிரேட் இருக்கு, பாதிக்கு கீழே வெர்டபிரேட் இருக்கு. ஸோ இந்த மலஸ்க்கு எல்லாமே எங்க வரும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருங்க. பைவால்வு, கேஸ்ட்ரோபோடு, செஃபாலோபோடு, இந்த இடத்துல வரும். புரியுங்களா? அதுல முக்கியமா மலஸ்க் இங்க வருது பாருங்க. மலஸ்க் அதாவது ஆக்வாட்டிக்கு, அதுல ஊம் ஸ்டேஜ், அதுல எர்த் எலிமெண்ட்டு, அதுல வந்து பைலம் வந்து மலஸ்க்கு, ஸ்ட்ராட்டஜி வந்து டபுள் ஷேப்பு. சரிங்களா? நல்லா டோட்டலா கவர் பண்ணிக்கிறது. ஏன் அப்படின்னா இவங்களுடைய சேஃப்டி சிஸ்டமே அப்படிங்கிறது கைகள் கிடையாது, நீந்த தெரியாது, ஓட தெரியாது, பறக்க தெரியாது. புரியுங்களா? டேஞ்சரஸ் கண்டிஷன் வரும்போது உள்ளுக்குள்ள போய் பூந்துக்கும், டைட்டா ரெண்டும் வந்து மூடிக்கும், ஓடு மூடிக்கும். ஸோ இதுதான் இவங்களுடைய சேஃப்டி சிஸ்டம். புரியுங்களா? அப்போ எவல்யூஷன், அதாவது எவல்யூஷன் அப்படிங்கிறது லீவிங் த ஷெல் இருக்கும், மேலே ஓடு இருக்கும், அதை விட்டு உணவுக்காக வெளியில வரும், திரும்ப உள்ள போய் பூந்துக்கும். ஸோ இதுதான் இருக்கு. இது வந்து பிகினிங்ல ஊம் ஸ்டேஜில் பைவால் வரும், நத்தைகள் வரும். அதாவது பைவால்னா 2 பக்கம் மூடி இருக்க மாதிரி அந்த கிளாம்ப் வரும். அடுத்து ஏர்லி சைல்ட்ஹுட், ஸ்கூல் ஏஜ், அந்த மாதிரி எர்த் எலிமெண்ட்ல வரும்போது கேஸ்ட்ரோபோட் வரும். கேஸ்ட்ரோபோட் அப்படிங்கிறது இந்த கார்டன் ஸ்னைல் இருக்குல்ல, அதாவது இந்த தோட்டத்துல எல்லாம் ஒரு நகர்ந்து போகுமே, இந்த பாருங்க, இது வந்து கேஸ்ட்ரோபோட்னா இப்போ நத்தை அப்படிங்கிறது வெளியில பாடிலாம் வராது, சும்மா வெளியே லேசா வரும், திரும்ப உள்ள சுருங்கிக்கும். இது நல்லாவே வெளியில வந்து ஊர்ந்து போகும். ஸோ இது வந்து கேஸ்ட்ரோபோடு. அப்புறம் சிஃபாலோபோடு அப்படிங்கிறது இங்க பாருங்க, ஆக்டோபஸ், இந்த பாருங்க, சிப்பியா, இதுக்கெல்லாம் மேலே கூட ஓடு இருக்காது.
சரிங்களா? ஆனா வேகமா நீந்தி போகும். வேகமா நீந்தி போகும். எதிரிகள் இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கு. அதாவது எதிரிகள் கிட்ட வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஒரு இங்க் ஒண்ணு பீச்சு அடிக்கும். அது வந்து அது எதிரிகளுக்கு ஒரு துர்நாற்றம் இல்லன்னா இரிட்டேஷன உருவாக்கும். அதுங்க வந்து கிட்ட வராது. அதுக்குள்ள இதுங்க ஓடி போயிரும். இதுதான் இவங்களுடைய எஸ்கேப்பிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த பைவால்வு, கேஸ்ட்ரோபோடு, சிஃபலோபோடு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எதிரிகள்ட்டேருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறது, ஒண்ணு உள்ள போய் மூடிக்கிறது, இன்னொன்னு தப்பிச்சு ஓடி போயிறது. சிஃபலோபோடு தான் தப்பிச்சு ஓடி போகும். கேஸ்ட்ரோபோடு, பைவால்வ்லாம் உள்ளுக்குள்ள போய் பூந்துக்கும். புரியுங்களா? இதுதான் இதனுடைய அந்த எஸ்கேப்பிங் மெக்கானிசம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஊம் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய இவங்களுடைய எவல்யூஷன் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊம்புங்க. ஊம்பு அப்படிங்கிறது அம்மாவோட வயித்துக்குள்ள இருக்கக்கூடியது. அதுதான் உங்களுக்கு சேஃப். அதுதான் உங்களுக்கு சேஃபா இருக்கும். புரியுங்களா? ஸோ இவங்களுடைய ஹேபிட்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வாட்டர் தான். வாட்டர் இருக்கிறதுல வாட்டர் இல்லாத ட்ரை பிளேசஸ்ல இவங்க இருக்க முடியாது. தண்ணிக்குள்ள தான் இருப்பாங்க. இல்ல தண்ணி விட்டு கொஞ்சம் வெளியில இருப்பாங்க. எதா இருந்தாலும் தண்ணிய விட்டு இவங்களால வந்து லைஃப் வந்து பார்க்க முடியாது. ஸோ இப்படி இருக்கிறதுனால இவங்க எத வெளிப்படுத்துவாங்க? இந்த எனர்ஜிக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு அலாதியான பிரியமா இருக்கும். அலாதியான பிரியமா இருக்கும். குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய வந்து நீங்க குளிடாப்பான்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பாத்ரூம் மட்டும் கதவு திறந்திருந்தா போதும். அங்க போய் பக்கெட்ல தண்ணி ஊத்திட்டே இருக்கிறது, எடுத்து ஊத்துறது, தண்ணியில விளையாடுறது, என்ன ஷவர திறந்து விட்டு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் நிக்கிறது. சரிங்களா? இப்ப இவங்களெல்லாம் வந்து இப்ப ஏரி, குளத்துக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா, தண்ணி விட்டு வெளியில வரமாட்டாங்க. ஆ ஃபால்ஸுக்கு போனாங்கன்னா, மணிக்கணக்குல ஃபால்ஸ்ல குளிப்பாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. தீம் பார்க் போனாங்கன்னா, இவங்களுக்கு வந்து டூர் அப்படின்னா முக்கியமா தீம் பார்க் தான் போணும். தீம் பார்க் தான் இவங்களுக்கு ரொம்ப என்ஜாயபிள் பிளேஸ் அப்படிங்கிறது தீம் பார்க் தான். அங்கே போனா அந்த தண்ணியில விளையாடுறது அப்படிங்கிறது வேற உலகத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பேஷண்டோட லாங்குவேஜ் இதெல்லாம். வேற உலகத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பீச்சுக்கெல்லாம் போனாங்கன்னா வரமாட்டாங்க. பீச்சுக்கு போனாங்கன்னா இந்த நத்தைகள், சங்குகள்லாம் இருக்குல்ல, அதை ஆயிரக்கணக்கில் கலெக்ட் பண்ணுவாங்க. அது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்து வீட்டில் வந்து வச்சுப்பாங்க. ரொம்ப பிடிச்சதா இருக்கும். ஏன்னா அதுதான் இவங்க தன் தன்னை மாதிரி இருக்குல்ல, நல்லா அழகா இருக்கு. தனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இந்த கடற்கரைக்கு போனாங்கன்னா சங்குகளை சேகரிக்கிறாங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. அவங்களுக்கு மருந்து இதுக்குள்ளதான் இருக்கும். புரியுங்களா? தண்ணியில இருக்கிறது, தண்ணிக்குள்ள இருக்கிறது. அதுல வந்து இந்த சிஃபாலா போட்டு சொன்னோம்ல, இந்த செப்பியா, ஆக்டோபஸ், இதெல்லாம் வந்து தண்ணியில ஆழத்துல இருக்கக்கூடியது. இவங்க ஆழத்துக்கு போய் நீச்சல் வைப்பாங்க, ஆழத்துக்கு போயிட்டு வருவாங்க. ஆனா இந்த பைவால்வ் இருக்குல்ல, நத்தை, இந்த கார்டன் செயல், இவங்கெல்லாம் வந்து தண்ணியில எட்ஜில் மட்டும்தான் இருப்பாங்க. காலை நினைச்சுப்பாங்க. அந்த முழங்கால் வரையும் நின்று விளையாடுவாங்க. புரியுங்களா? ஆனா ஆழமான இடத்துக்கு இவங்க போக மாட்டாங்க. அலையை அடிச்சுட்டு போயிருங்கிற பயம் இருக்கும். நத்தை எங்க இருக்கும்? தண்ணிக்கு ஓரத்துல இருக்கக்கூடிய அந்த பாறைகள் இருக்குல்ல, பாறைகள், அந்த சிமெண்ட் கரை, அதுல போய் ஒட்டிக்கிட்டு நிற்கும். புரியுங்களா? அதோட ஒட்டிக்கிட்டு நிற்கும். தண்ணி அலை அடிச்சு வருது பாருங்க, அந்த தண்ணி இதுல படுற மாதிரி இருந்துக்கும், கூட்டமா இருந்துக்கும். புரியுங்களா? அதுக்கு கால்லாம் கிடையாது. ஆனா அந்த தண்ணியிலே அப்படியே நகர்ந்து போய் மெதுவா அது வந்து மூவ் ஆகி ரொம்ப தூரம் ரொம்ப வேகமாலாம் அதனால போக முடியாது. என்னங்க? யாரோ கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்களே, என்னன்னு சொல்லுங்க. சொன்னா 100 ரூபாய்க்கு போனா தெரியாது. வந்துட்டு இப்படியே பண்ணிட்டு இருந்தா என்ன?
வேணுட்டே பண்றதுதானே இதெல்லாம். கேரியர் ஆடியோ ஆடியோ கட் பண்ணுங்க. உங்க ஆடியோ கட் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஹலோ கேரியர் ஃபோர்ட், கொஞ்சம் ஆடியோ கட் பண்ணுங்க. கேரியர் யாருன்னு பாருங்க. கேரியர் ஃபுட் யாருன்னு பாருங்க. ஐயா கேரியர் ஃபுட் யாருங்க? கேரியர் ஃபுட் கொஞ்சம் ஆடியோ க்ளோஸ் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க. சரி, சவுண்ட் இப்ப கேட்கல. அப்படி இவங்க அந்த நத்தை அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணியோட கரை ஓரத்துல இருக்கக்கூடிய சிமெண்ட் கட்டைகள், பாறைகள் அதுல ஒட்டிக்கிட்டு நிற்கும். தண்ணி படுற மாதிரி இடத்துல இருக்கும். தண்ணியோட ஆழத்துக்கெல்லாம் போகாது. ஸோ இவங்க வந்து தண்ணி ரொம்ப பிடிக்கும், ஆழமா போக மாட்டாங்க. ஏன்? அலை அடிச்சுட்டு போயிருமா. அதனால முழங்கால வரையும் தண்ணியில நல்லா விளையாடுவாங்க. புரியுங்களா? மூழ்காத அளவுல இருக்கிற தண்ணியெல்லாம் சூப்பரா விளையாடுவாங்க. ரொம்ப என்ஜாயபுளா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மலஸ்க் அப்படிங்கிறவங்களுக்கு தண்ணி வந்து அப்படி ஒரு அலாதி பிரியம். தண்ணியில் இருக்கிறதே ஒரு வேற உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அதுதான் அவங்களுடைய உலகம். அதுதான் அவங்களுடைய உலகம். மனிதர்களுடைய உலகம் என்பது அவங்க உலகம் இல்லை. அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க எனர்ஜிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து ஹேபிட்டட், அவங்க வாழிடங்கள். வாழிடங்கள்லேருந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கிறது தண்ணி இருக்கக்கூடிய இடங்கள், தண்ணியில் இருக்கிறது, தண்ணி பட்டுக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி. அப்புறம் அவங்களோட உடல் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். ரொம்ப சாஃப்டா இருக்கும். புரியுங்களா? அது எலும்புகள் இருக்காது, நரம்புகள் பெருசா வளர்ச்சி அடைஞ்சிக்காது. என்ன, மூளை உறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருசா அது அவசியமே இருக்காது அவங்களுக்கு. புரியுங்களா? ஸோ அந்த மூளை வளர்ச்சி ரொம்ப குறைவா இருக்கும். அதனால இவங்களுக்கெல்லாம் திங்க் பண்றதுங்கிறது ரொம்ப கடினமா இருக்கும். திங்க் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும். ரொம்ப யோசிக்க முடியாது இவங்களால. உலகத்துல பல விஷயங்கள் இருக்கும். எந்த விஷயத்தை பத்தி இவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க. கம்ப்ளீட்லி டிபெண்டபிளா இருப்பாங்க. இவங்களை யாராவது ப்ரொடெக்ட் பண்ணணும். எப்படி பைவால் வந்து அந்த 2 இதுவும் மூடி வச்சுக்குது, அந்த மாதிரி அதை வந்து அவங்களுக்கு ரொம்ப சேஃபா செக்யூர்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் எப்பவுமே இருக்கும். யாராவது இவங்க குடும்பத்துல இருக்கும் எல்லாரும் இவங்கள பார்த்துக்கணும். சரிங்களா? அவங்க எல்லாரும் இவங்கள பார்த்துக்கணும். ஸோ அந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு அவசியப்படும். அதை தாண்டி வீடு, தன்னை பார்த்துக்கிறவங்க, அவங்களுடைய தேவைகள், அவங்கள வந்து இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அவங்க கோவப்படாமல் பார்த்துக்கிறது. புரியுதா? ஸோ இதுதான் இவங்களுடைய முக்கியமான லட்சியமா இருக்கும். வாழ்க்கையோட லட்சியமே இவங்களுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுங்களா? ஒண்ணு கடவுள் பார்த்துப்பாரு, இவங்கள எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாரு. ஏதாவது பிரச்சனை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் அமைதியா இருந்துருவேன் அப்படிம்பாங்க. இல்லைன்னா தன்னை யார் பார்த்துக்கிறாங்களோ, தனக்கு யார் ப்ரொடெக்டிவா இருக்காங்களோ, அது ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்லை ஒய்ஃபா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், பெற்றோர்களா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம். சிலருக்கு வந்து அக்கா பார்த்துப்பாங்க, சிலருக்கு அக்கா தங்கச்சி பார்த்துப்பாங்க. அக்கா தங்கச்சின்னா இது கிடையாது. யார் வந்து அங்க வந்து ஒரு மெச்சூர்டா இருக்காங்களோ அவங்க இவங்கள பார்த்துப்பாங்க. அக்காவா, தம்பியா, தங்கச்சியா, அதெல்லாம் இங்க பிரச்சனை கிடையாது. புரியுங்களா? ஃப்ரெண்டா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு, யாரோ ஒருத்தர் இவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். வெளி உலக தொடர்பு அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு சுத்தமா இருக்காது. பேங்க்கு போக தெரியாது, ஒரு கடைக்கு பர்ச்சேஸ் போக தெரியாது. புரியுங்களா? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா கூட யாரோ துணைக்கு போகணும். புதுசா யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, புதுசா யார்கிட்டையும் எந்த டீலிங் வச்சுக்க மாட்டாங்க. புரியுங்களா? இவங்க உலகமே வீடு தான். அந்த அந்த பைவால்வ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருக்கிறது அதுதான் அவங்களுடைய உலகம். அந்த மாதிரி அவங்கள யார் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க இருக்கிறது தான் அவங்களுடைய உலகம். அதுக்குள்ளதான் அவங்க சேஃபா இருப்பாங்க, செக்யூர்டா இருப்பாங்க. புரியுங்களா? ஸோ உலகமே இவங்களுக்கு வந்து ரொம்ப பயமுறுத்தக்கூடியதா இருக்கும். வீட்டை விட்டு எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில போக மாட்டாங்க. இது அவங்களுடைய இயல்பா இருக்கும். அவங்களுடைய இயல்பா இருக்கும்.
இந்த சிஃபாலோபோட் இருக்கு இல்லையா, அது வந்து கேஸ்ட்ரோபோட் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி வெளியில போவாங்க, தனியா சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அங்க வந்து தனக்கு அச்சுறுத்தல் வந்துச்சு, யாராவது ஏதாவது மிரட்டுறாங்க, கொள்றாங்க, திட்டுறாங்கன்னா டக்குன்னு உள்ள ஓடியாந்துருவாங்க. அப்புறம் அந்த பக்கம் போக மாட்டாங்க. அப்புறம் திரும்பி வேற பக்கம் தான், அந்த சினையல் மாதிரி தான் வச்சுங்களேன். இந்த தோட்டத்தில் இருக்க சினையல் இருக்கு இல்லையா, ஒரு பக்கம் வெளியில போவோம், இந்த ஆண்டனா இப்படி நீட்டி நிற்கும், அதை இப்படி தள்ளிட்டே போவோம். எங்கேயாவது முட்டுச்சுன்னு வச்சுங்க, சுருங்கிக்கும். புரியுங்களா? அப்புறம் கொஞ்ச நேரம் பார்க்கும், திரும்ப அப்படி போவோம். இந்த ஆண்டனா எதுவும் டச் பண்ணா அதே பக்கம் போவோம். இல்லை அங்கே திரும்ப டச் பண்ணிச்சுன்னா அப்படி சுருங்கிக்கும், திரும்பிக்கும், திரும்பிட்டு வேற பக்கம் போக ஆரம்பிக்கும். இப்படிதான் இவங்களோட நேச்சர் இருக்கும். சரிங்களா? ஸோ இவங்க பெரும்பகுதி ஓம்புக்குள்ள ஓம்பு அப்படிங்கிறது பைவால். இங்க பாருங்க, பிகினிங் ஓம்பு, இங்க ஓம்பு. ஸோ ஓம்புக்குள்ள ஓம்பா இருக்கிறது அப்படிங்கிறது, ஓம்பு அப்படிங்கிறது அவங்களோட எவல்யூஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஓம்பு, அவங்களோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் ஓம்பு. இதுதான் பைவால். ஸோ எவல்யூஷன் ஸ்டேஜ் ஓம்பு, அதில் வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் அவங்க விஷயங்களை டீல் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு தகுதி வந்திருக்கு. ஏர்லி சைல்டுஹுட், ஸ்கூல் ஏஜ் அளவுக்கு கொஞ்சம் வெளியில் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோபோட். புரியுங்களா? ஸோ அடுத்தது வந்து அடல்சன் ஸ்டேஜுக்கு வரக்கூடியது சிஃபாலோபோட். அடல்சன்னா நல்லா படிப்பாங்க, நல்லா திறமையாக இருப்பாங்க, ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும். இருந்தாலும் எப்பவுமே ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா நாட்டியம் ஆடுவாங்க, நல்ல பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. புரியுங்களா? நல்ல எக்ஸலண்ட் திறமை இருக்கும், அதெல்லாம் வெளிப்படுத்துவாங்க. ஆனால் அங்கே ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போகிறது கூட ஒரு ஆள் இருக்கணும், கூடவே ஒரு ஆள் அங்கே இருந்து கூட்டிகிட்டு வரணும், தனியாலாம் போக முடியாது. புரியுதா? யாரோ ஒருத்தர் வீட்டிலேருந்து போய் அங்கே வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்ற வரையும் ஒரு ஆள் ப்ரொடெக்ஷன் இருந்தால் இவங்க வெளியில் வருவாங்க, எல்லாம் வர மாட்டாங்க. இதுதாங்க இதுதான் வந்து மலஸ்கோடைய கேரக்டர். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த ஊம் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. இதுதான் பெரும்பாலும் தண்ணியில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளுமே ஊம் ஸ்டேஜ் தான் வரும். அதில் வளர்ச்சி நிலை ஜாஸ்தியாக இருக்கும். மொலஸ்க் வந்து ஊம்புலேயே ஊம்பு அப்படிங்கிறது, அதாவது ரொம்ப வளர்ச்சி குன்றிய நிலையிலேயே வளர்ச்சி குன்றிய நிலை. அப்படிதான் இதை வந்து பார்க்கணும். சரிங்களா? இந்த ஊம்பு தண்ணிக்கும் ஊம்புங்கிற ஸ்டேஜுக்கு என்ன ஒரு இதுன்னா, உலகத்துல 75% வந்து தண்ணி தான் இருக்கு. ஒரு தாயோட வயிறு தான் ஊம்பு, வயிற்றுக்குள்ளதான் இருக்கு கருவறை, கருவறை தான் ஊம்பு. சரிங்களா? அந்த ஊம்பு ஸ்டேஜ். இப்போ ஒரு தாய் மல்லாக்கப்படுத்திருக்கிறாங்க, அவங்க வயிறு தண்ணி முழுக்க தண்ணி நிரம்பி இருக்கு. புரியுதா? இப்படிதானே கடல் பகுதி, பூமி மேல இருக்கக்கூடிய கடல் பகுதி, நீர் பகுதிங்கிறது என்ன, அது ஒட்டுமொத்த பாருங்க பிரம்மாண்டமான ஒரு ஊம்பு, அவ்வளவுதான். புரியுங்களா? ஸோ அதனால நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே அந்த அக்வாட்டிக்கில் தான் வரும், ஊம் ஸ்டேஜில் தான் வரும். நீருக்குள்ள இருக்கிறது நீரை விட்டு கொஞ்சம் வெளியில வந்தது, நீருக்கு அதுக்கு சம்பந்தத்தோடு இருக்கிறது. இப்ப தவளை இருக்கு, தேரை இருக்கு, தண்ணியிலையும் தரையிலையும் இருக்கக்கூடிய பாம்புகள் இருக்கு, இதெல்லாம் கூட அந்த அக்வாட்டிக்ல வரும், ஊம் ஸ்டேஜில் வரும். புரியுங்களா? ஸோ இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஊம்பு அப்படிங்கிறது ஏன் வாட்டர்ல வந்து அதிகபட்சமா அது சம்மந்தப்படுது அப்படிங்கிறது என்னன்னா, கருவறையில முழுக்க தண்ணியில மிதக்கக்கூடிய குழந்தை அது. அதே மாதிரி நீர்நிலையில வந்து முழுக்க தண்ணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய உயிரினங்கள், அவங்களுடைய உலகம் என்ன, தண்ணி தான். தண்ணி தாண்டி வேற அவங்களால வெளியில் வர முடியாது. புரியுதா? இதுதான் அவங்களுடைய சேஃபான உயிரோடு, தண்ணிக்குள்ள இருந்தா உயிரோட இருக்க முடியும். புரியுங்களா? தண்ணியை விட்டு வெளியில வந்தா அவங்களுடைய பெரும்பகுதியான உயிரினங்களுக்கு, நீர்வாழ் உயிரினங்களுக்கு தண்ணியில் இருந்தால் மட்டும்தான் உயிரோடு இருக்க முடியும், வெளியில வந்தா உயிர் போயிடும். புரியுங்களா? எல்லா மீனுக்குள்ள விஷயம் அதுதான். இந்த மாதிரி மலஸ்க் அப்படிங்கிறது தண்ணி சம்பந்தமா இருக்கும், ஆனா அது தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு சேஃபா இருக்கும். புரியுது இல்லைங்களா? சரி, இப்போ இவங்க இந்த சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறது, மூளை இருக்காது, மூளை பெருசா
வேலை செய்யாது, ரொம்ப திங்க் பண்ண முடியாது. புரியுதா? இருக்கிற இடத்துல ரொம்ப நீட்டா வச்சுப்பாங்க இவங்க. ரொம்ப நீட்டா வச்சுப்பாங்க. அது என்னது நீட்னஸ் அப்படிங்கிறது? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓசிடி இருக்கும். அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படிங்கிறது. வெளியில போயிட்டு வந்தா குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள மத்த வேலைய பார்ப்பாங்க. அவங்க மட்டும் இல்ல. வீட்ல யார் இருந்தாலும் சரி, வெளியில போயிட்டாங்கன்னா அவங்கலாம் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள வந்து மத்த பொருள்கள தொடணும். இப்படி உள்ள பேஷண்ட்லாம் ஒரு சிலர் இருக்கிறாங்க. பார்த்துருக்குறோம் நம்ம. என்ன அது? அந்த கிளீன்லினஸ் என்னது அது? எப்போ நீட்டா வச்சுக்கிறது. தான் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா நீட்டா வச்சுப்பாங்க. நீட்னஸ் வந்து இவங்கள்ட்ட 100% இருக்கும். புரியுங்களா? நீங்க கிளாம் இருக்குல்ல, யூடியூப்ல போய் போட்டு பாருங்க. கிளாமோட கேரக்டர் அப்படின்னு போட்டு பாருங்க. ஆயிரக்கணக்கான லிட்டர் நீரை சுத்தப்படுத்துறது இந்த கிளாம் தான். வேடிக்கையா இல்ல? தம்மத்தோண்டு இருக்குங்க. சும்மா தம்மாந்துட்டு இருக்கு. அதோட வேலையே என்ன அப்படின்னா, தான் இருக்கிற இடத்துல எப்பவுமே தண்ணி வந்து கரை ஓரத்துல தான் ரொம்ப டஸ்ட்டா இருக்கும். அது அந்த எல்லாத்தையும் கிளாம் கிளீன் பண்றது. கிளாம்ன்றதுக்கு என்ன பேர் தமிழ்ல? நத்தை நத்தை ஆ ஆ பைவால் இப்படி மூடி இருக்குல்ல, நீங்க காட்டுறேன் பாருங்க. இருக்கு பாருங்க. வருதா? சார் நத்தையா சிப்பியா? நத்தை நத்தை இந்த இதுல இருக்கு பாருங்க. தெரியுதா படத்துல? படத்துல தெரியுதா? தெரியுது தெரியுது. ஓகே ஓகே, இதுதான். ஸோ அந்த தூய்மைப்படுத்துறது அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்நாள் பணியா இருக்கு. காரணம்னா இதுதான். புரியுது இல்லைங்களா? அதே மாதிரி வந்து ஏதோ பிரச்சனை ஏதாவது வருது அப்படின்னா, இப்ப தலை வலிக்குது அப்படின்னா, நல்லா போர்வைய போத்திட்டு நல்ல போர்வையால மூடிட்டு தூங்குவாங்க. போர்வை இழுத்து போடிட்டு தூங்குனோம்னா தலைவலி போயிடும் அப்படிம்பாங்க. புரியுங்களா? ஸோ இவங்க ரிலாக்ஸேஷன் அப்படின்னா ஏதோ டென்ஷனா இருக்கு, ஏதோ பிரச்சனை, டென்ஷன் வந்துருச்சு அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க? அமைதியா தூங்கிருவாங்க. தூங்கிட்டா சரியா போயிடும். தூங்கியாச்சே சரியா போயிடும். தூங்குறது கூட எப்படி? நல்லா போர்வைய வந்து இழுத்து போத்திக்கிட்டு, அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி, ஊம்புக்குள்ள இருக்கிற மாதிரி, என்ன நத்த ஓட வந்து இப்படி மூடிக்கிட்ட மாதிரி, அப்படி அந்த செட்டப்ல இவங்க தூங்கி வச்சாங்கன்னா சரியா வரும். அதாவது மனிதர்கள் அப்படிங்கிறவங்க அந்த அதர் சோர்ஸ் தான் அவங்கள இயக்கக்கூடியது. ஸோ அதனால தான் அவங்களுடைய இயல்பு எல்லாமே அந்த சோர்ஸ் என்னவா இருக்கோ அதே மாதிரி இருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வாட்டர் எலிமெண்ட். வாட்டர் கூட இருக்கிறாங்க. வாட்டர் எலிமெண்ட் இவங்கள்ட்ட டாமினேஷனா இருக்கும். வாட்டர் எலிமெண்ட்னா என்ன? எமோஷன்ஸ். அறிவுக்கு தான் இங்க வேலை இல்லைன்னு முடிஞ்சு போச்சே. மூளை கிடையாது இவங்களுக்கு. அந்த உறுப்பே பெருசா டெவலப் ஆகாது. அதுக்கு அவசியமே இல்லை. கை கிடையாது, கால் கிடையாது, வேற இயக்கம்லாம் பெருசா கிடையாது இவங்களுக்கு. புரியுங்களா? இருக்கிற இடத்துல கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருக்க வேண்டியதுதான். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. மலோஸ்கோட வாழ்க்கை இதுதான். அதனால வேற பெருசா இவங்களுக்கு எதுவும் இருக்காது. என்ன? அப்ப தன்னை யார் பார்த்துக்கிறாங்களோ, அவங்க சந்தோஷமா இருந்த போதும் இவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க தன்னை திட்டக்கூடாது, தன்னை வந்து அச்சுறுத்தக்கூடாது, தன்னை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. இவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு. புரியுங்களா? அடுத்தது இந்த சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட எங்கெல்லாம் பார்க்கலாம்? இவங்க பேச்சு ரொம்ப சாஃப்டா இருக்கும். கடிஞ்சு பேச மாட்டாங்க. அவங்க டென்ஷன் பண்ணா ரொம்ப பார்த்து அதை வந்து வெளிப்படுத்துவாங்க. அது கூட வேற யார்ட்டையும் கோவப்பட மாட்டாங்க. தன்னை யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் அப்படியே மெல்லிசா அவங்களுக்கு ஹர்ட் ஆகாம கோவப்படுவாங்க, பேசுவாங்க, அழுதுருவாங்க. இல்லைன்னா போய் அழுதுருவாங்க.
அவ்வளவுதான். இவங்க பண்றது அழுகிறது அப்படிங்கிறது தான். எதிர்த்து ரொம்ப சண்டை போடுறது வர்றது அதெல்லாம் வந்து இவங்கள்ட்ட இருக்காது. அந்த சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறது அணுகுமுறையில் இருக்கும். அதே மாதிரி இவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸு பாருங்க, இந்த இப்பெல்லாம் இந்த தையல் தைச்சு அந்த உள்ள நூல் இந்த லேடிஸ்க்கெல்லாம் அப்படி ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி, அந்த சட்டையோட தையல் உள்ள உறுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த உள்ளாடைகள்ல மேலே போடுற ட்ரெஸ்ஸில் புரியுதா, இவங்க ஸ்கின்னு மேலே உறுத்துற மாதிரி இருக்கவே கூடாது. அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட மாட்டாங்க. ஸோ அவங்க ட்ரெஸ்ஸே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக இருக்கிற துணியில் தான் வாங்கி ட்ரெஸ் தைப்பாங்க. இல்லை அந்த மாதிரி சாஃப்டான ட்ரெஸ்ஸெல்லாம் முதல்ல ட்ரெஸ் எடுக்க போனாலே உள்ளுக்குள்ளே கையை விட்டு பார்ப்பாங்க. உள்ளுக்குள்ளே அந்த தையெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து உறுத்துதா அப்படி பார்த்து தான் ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடிய துணியில் தைச்ச ட்ரெஸ்ஸை தான் வாங்கி போடுவாங்க. அந்த மென்மை என்பது அவங்க வார்த்தைகளில் இருக்கும், அணுகுமுறையில் இருக்கும், போடக்கூடிய ட்ரெஸ்ஸில் இருக்கும். புரியுதா? பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருள்களுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரஃப்பான பொருள்கள்லாம் பெருசாக விரும்ப மாட்டாங்க, சாஃப்டாக இருக்கும். பை வாங்குவாங்க, சாஃப்டாக வாங்குவாங்க. துணி சாஃப்டாக வாங்குவாங்க. ஏன்னா பயன்படுத்துகிற பொருள்கள் எல்லாமே ஷார்ப் கார்னர் இருக்காது, சாஃப்டாக இருக்கும். புரியுங்களா? ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட் எப்படி இருக்கும், வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி இருக்கும் புரியுங்களா? நியூராலஜிக்கல் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும் இவங்களுக்கு. இவங்களோட சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா பிளான்ட் மாதிரியே தெரியும். புரியுதா? தலைவலி பின் எடுக்கும். புரியுங்களா? சுத்திலால அடிக்கிற மாதிரி இருக்கும், சுத்திலால அடிக்கிற மாதிரி இருக்கும். மேலே வந்து ஏதோ வந்து ஊசியை வச்சு ஆணி வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த கிளாமு இந்த நத்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் நிறைய ஹோட்டலில் வந்து உணவாக பயன்படுது, உணவாக பயன்படுது. புரியுங்களா? ஆயிஸ்டர்ன்னு சொல்கிறாங்கல்ல, ஆயிஸ்டரு கிளாமு இதெல்லாம் வந்து இப்போ சாதாரண ஹோட்டலில் இதை விற்க மாட்டாங்க. ஸ்டார் ஹோட்டலில் இது ரொம்ப பிடித்தமான உணவு. நிறைய பேர் இது ஸ்பெஷலாக வாங்கி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப காஸ்ட்லியான உணவு கூட. புரியுங்களா? ஏன்னா இதை சேகரித்து ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து கொஞ்சம் நிறைய டைம் எடுக்க மாதிரி இருக்கும். அதனால வந்து இதுக்குன்னு சிலர்லாம் இருக்கிறாங்க. அந்த நத்தையை கலெக்ட் பண்ணி, நத்தை எப்படி உள்ளே இருக்கிறத எப்படி எடுக்கிறது, சுத்தியலால் அடிப்பாங்க. கத்தியால் உள்ள அந்த கேப்பில் விட்டு கத்தியால் விட்டு அதை வந்து பிளப்பாங்க. அது அப்படி பிளப்பாங்க, பிளந்து அதுக்குள்ளே இருக்கிற சுரண்டி எடுப்பாங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு என்ன சென்சேஷன் இருக்கும்? கத்தியால் கிழிக்கிறது, சுத்தியலால் அடிக்கிறது, ஆணியால் அடிக்கிறது, இந்த சென்சேஷன்லாம் அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கும். அதுதானே பேசுது. மனுஷனா இருக்கிறாங்க, ஆனால் பேசுறது அதுவாக இருந்து பேசுகிறாங்க. புரியுது இல்லைங்களா? ஸோ இந்த ஆக்டோபஸ்ஸு, செப்பியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறது, இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறது, தன்னோட திறமைகளை வந்து ரொம்ப அலாதியான திறமைகளை வெளிப்படுத்துறது, வேலை பார்க்குறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது, எப்பவும் பிஸியாக இருக்கிறது. புரியுதா? அதெல்லாம் செப்பியாட்ட வந்து இருக்கும். புரியுங்களா? அதே மாதிரி இந்த எல்லா மலஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் கொஞ்சம் பிரச்சனை, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் பிரச்சனை வரும். புரியுங்களா? ஸோ இது ஒன்று. அப்புறம் இது இன்வெர்டபிரேட் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் வர்றதுனால பயம் ஜாஸ்தியாக இருக்கும், பயம் ஜாஸ்தியாக இருக்கும். உலகத்தில் எந்த விஷயங்களுமே இவங்களால ஹேண்டில் பண்ண தெரியாது, முடியாது. அதனால எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். முக்கியமாக ஊசி போடுறது ரொம்ப பயமாக இருக்கு. இவங்க ஊசி போடுறது சாத்தியமா படாது இவங்களுக்கு. ஊசினால ஹாஸ்பிட்டல் பக்கமே வரமாட்டாங்க. மாத்திரை எவ்வளோ நாள் கூட சாப்பிட்றேன், ஊசி போடக்கூடாது. அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. எனக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் இதுவே நமக்கு பாசிட்டிவான விஷயம். ஹோமியோ தேடி ஓடிடுவாங்க. ஊசி போடக்கூடாது, ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. வேற எந்த மருத்துவத்தில் அந்த மாதிரி இருக்கு? ஹோமியோவில் மட்டும்தான் இருக்கு. புரியுங்களா? ஸோ ஒரு ஒரு எளிமையான மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இவங்க இதனாலேயே நம்மளை தேடி வருவாங்க.
ஆனால் நாம தான் நிறைய நேரங்களில் இது வந்து இவங்க புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க இந்த மருந்து கொடுக்கறதுலேருந்து. நாம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு அழகாக அவங்களுக்கு தேவையான மருந்தை இப்போ வந்து கொடுக்க முடியுது, கண்டுபிடிக்க முடியுது. இவங்க மலஸ்குலாம் வராங்க, இந்த மலஸ்குல வராங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இப்போ நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஸோ நமக்கும் அது திருப்தியாக இருக்கு, அவங்களும் சரியாகிறாங்க. ஸோ அந்த அளவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ளே போய் பார்க்கலாமா? அன்னைக்கு 9:07 அநேகமாக இன்னைக்கு முடியாது இந்த கிளாஸு. மலஸ்க் அப்படிங்கிறது இது இன்னொரு கிளாஸும் சேர்ந்து போகும், மண்டேவும் சேர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு முடிஞ்சாலும் பார்ப்போம் 9:15 வரையும், அதுக்கப்புறம் மண்டே திரும்ப பார்க்கலாம். பொதுவாக இது வந்து இங்கே பார்த்தோம், இது வந்து இன்வெர்ட் பீரியட்ல வருது. இது வந்து இன்வெர்ட் பீரியட்ல வருது. இன்வெர்ட் பீரியட்ல ஆக்வாட்டிக், ஆக்வாட்டிக்ல ஊம்பு ஜெஸ்டேஷன் ஊம் ஸ்டேஜில் வருது. ஊம்புல பார்த்தீங்கன்னா இங்கே எகைன் ஊம்புல பைவால்வ், ஊம்புல ஊம்பு, அப்புறம் ஊம்புல ஏர்லி சைல்டுஹுட் ஸ்கூல் ஏஜ், அது வந்து கெஸ்டப்போடு, அப்புறம் ஊம்பு எவல்யூஷன் ஸ்டேஜ் ஊம்புல டெவலப்மெண்ட்ஸ் அடல்ட்ஸண்ட் சிஃபலோபோட்ஸ் இந்த மாதிரி வருது. ஸோ மெயினாக இன்வெர்டபிரேட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் மேலஸ்க்கு பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இன்வெர்டபிரேட்டை பேசிக் டெண்டன்சி தான் மேலஸ்கள் எல்லாத்துலேயும் வரும், புரியுங்களா? ஸோ இன்வெர்டபிரேட் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம் நாட் ஸோ டெவலப்டு, நோ ப்ரொடெக்ஷன். உள்ளுக்குடைய நரம்பு மண்டலங்கள் அப்படிங்கிறது பெருசா சும்மா சதை மாதிரி தான் கிடக்கும், அது உள்ள வேற என்ன இருக்கு, புரியுதா? அதுக்குள்ள ஒரு ஒரு ஏர்லி ஸ்டேஜ் டெவலப்மெண்ட் தான், புரியுங்களா? குழந்தை உருவாகும் போது மொதல் ஒரு 2-3 மாதம் என்ன இருக்கு, அவ்வளோதான். ஸோ அந்த அளவில் தான் இவங்களோட வளர்ச்சி இருக்கும், எம்ப்ரியாலஜி, புரியுங்களா? நர்வஸ் சிஸ்டம் நாட் ஸோ டெவலப்டு, நோ ப்ரொடெக்ஷன். இவங்களுக்கு வந்து எதிரிகள்கிட்ட தப்பிச்சுக்கிறதுக்கு பெருசாக வேற எந்த மெக்கானிசமும் கிடையாது. பைவால்வு சிபால இது பைவால்வுக்கும் கேஸ்ட்ரோபோடுக்கும் வேற சிஸ்டம் கிடையாது. அதனால் உள்ளுக்குள்ளே சுருங்கிக்கிறது தான், உள்ளுக்குள்ளே போய் சுருங்கிக்கிறது. அப்போ வீட்டுக்குள்ளே போய் பூந்துக்கிறது. என்ன தன்னை யார் பாதுகாக்கணும் அவங்க பாதுகாப்பில் அப்படியே இருந்துக்கிறது, அவ்வளோதான். ஸோ இன்ஸ்டிங்க்டுவல் ஃபுட் அண்டு செக்ஸ் இதில் பார்த்தோம் இல்லையா, இன்செக்டில் அந்த மாதிரி இவங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது, புரியுதா? எனக்கு சாப்பாடு இருந்தால் போதும், எனக்கு சாப்பாடு இருந்தால் போதும், என்னை பார்த்துக்கிறவங்க ஒழுங்காக பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இதில் வந்து செக்ஸ் அப்படிங்கிறது இவங்களால வந்து அதை வந்து சரியாக விளங்கி கொள்ள புரிஞ்சு கொள்ள முடியாததுனால செக்ஸுவல் அபியூஸுக்கு இவங்க நிறைய ஆளாக்குவாங்க. ஏன் அப்படின்னா வெளி உலகம் தெரியாது. ஸோ இவங்க வந்து அதுக்கு ஈஸியாக ஆளாகிடுவாங்க, அதனால சஃபர் ஆவாங்க. அது நிறைய கேஸில் நாங்கள் வந்து பார்க்குறோம். இஷ்யூ ஆஃப் லைஃப் அண்ட் டெத் ஆஸ் தே ஹேவ் ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேன். ஸோ அந்த இன்செக்டுக்கு இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் லைஃப் அண்ட் டெத் அப்படிங்கிறது இருக்கும். வேற என்ன என்ஜாய்மெண்ட் இருக்கு உங்களுக்கு? ஒன்றுமே கிடையாது, புரியுங்களா? ஸோ ப்ரொடெக்ஷன் அதுவும் கிடையாது, புரியுங்களா? ஸோ யார் வேணாலும் வந்து அப்படியே கையால் லபக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ ஒரு கோழி குஞ்சு பிடிக்கணும்னா நீ எவ்வளோ தூரம் ஓட வேண்டியிருக்கு. ஒரு நாய்க்குட்டியை பிடிக்கணும், ஆட்டுக்குட்டியை பிடிக்கணும்னா கொஞ்சம் தூரம் ஓடி தானே பிடிக்க வேண்டியிருக்கு. நத்தையை பிடிக்கிறதுக்கு இன்னும் நீங்கள் ஒன்றும் ஓடவே தேவையில்லை, அது பாட்டு கிடக்கும், கையெழுத்துக்கிட்டு எடுத்துட்டு வரலாம். எடுத்துட்டு நீங்கள் பாட்டு சுற்றிலாம் அடிக்கலாம், அது உள்ளே இருக்கிற வயிற்று எடுக்கலாம். ஏதாவது ப்ரொடெக்ஷன் இருக்காது, அது ஏதாவது எதிர்ப்பாக காட்ட முடியுமா? நோ, ஒன்றும் கிடையாது, புரியுங்களா? இதுதான். ஸோ அதனால லைஃப் அண்ட் டெத் அப்படிங்கிறது இவங்களுடைய மெயினான இஷ்யூவாக இருக்கும், புரியுங்களா? ஆமாம், ஒன்று நல்லா சேஃபாக இருக்கணும், இல்லை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க, முடிஞ்சு பெருசு. வேற ஒன்றும் பெருசாக வந்து இவங்களுக்கு வந்து அதை எழுதணும் எதை எழுதணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. செல்ஃப் சென்டர்ட் பர்சனாலிட்டி, தனக்கு என்ன சாப்பாடு வேணும் அது ஒழுங்காக போட்டால் போதும். அது கூட எல்லாரும் சாப்பிட்டது போக மீதி இருக்கிற சாப்பிட்டா கூட நோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து டேஸ்ட்டு கீஸ்ட் அதுதான் வேணும் இதுதான் வேணும் அந்த அடம்லாம் இவங்கள்ட்ட பெருசாக இருக்காது. டிஃபிகல்ட் டு டிஃப்ரென்ஷியேட் தம், அதாவது மற்றவங்கள்ட்ட அவங்கள வந்து பெருசாக வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கவும் தெரியாது, மற்றவங்கள வித்தியாசம் பற்றி பார்க்கவும் தெரியாது. யார் யார் எப்படிப்பட்டவங்க, யார் எப்படிப்பட்டவங்க, யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க,
இதெல்லாம் பெருசா அவங்களுக்கு தெரியாது. நீட் எக்ஸ்டர்னல் ஷெல் டு ப்ரொடெக்ட் தம் ஆர் ஸ்பீட். இந்த எக்ஸ்டர்னல் ஷெல் இருக்குது, அதை ப்ரொடெக்ட் இருக்கு. என்ன அதுல வந்து அந்த நீட் எக்ஸ்டர்னல் ஷெல் டு ப்ரொடெக்ட் தம் ஆர் ஸ்பீட். இதுல வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, பைவால் இருக்கு, என்ன பைவால் இருக்கு, கேஸ்ட்ரோபோட் இருக்கு, சிஃபாலோபோட் இருக்கு. இந்த பைவால்வு அப்படிங்கிறது ரெண்டு இப்படி மூடிக்கும். பெரும்பாலும் மூடி தான் இருக்கும். தேவைப்படுறப்ப இப்படி திறந்து உள்ள இருக்கிற அது வெளியில வரும். வெளியில வந்து அங்க இருக்கிறத எடுத்துக்கிட்டு உள்ள திரும்ப உள்ள போட்டு மூடிக்கும். இந்த கேஸ்ட்ரோபோட் அப்படிங்கிறது கார்டன் ஸ்டைல் மாதிரி தேவைப்பட்டா வெளியில போகும். பாதுகாப்பு இல்லைன்னா டக்குன்னு உள்ள வந்து மூடிக்கும். இந்த ரெண்டுக்குமே ஷெல் இருக்கு, ஷெல்லுக்குள்ள போய் பூந்துக்குது. இந்த சிஃபாலோபோட் இருக்கு இல்லையா, செப்பியா, ஆக்டோபஸ், இதெல்லாம் என்ன பண்ணும், ஜெல் ஃபிஷ், அதாவது ஜெல்லி ஃபிஷ்ஷு, இதெல்லாம் என்ன பண்ணும், ஃபாஸ்ட்டாக ஓடிடும். ஒன்று ஸ்பீடு இல்லை இதுகிட்ட வேணும், இல்லைன்னா மூடிக்கிறதுக்கு ஷெல் வேணும். புரியுதா? இதான் மலஸ்கோடைய ஒரு சேஃப்டி அரேஞ்ச்மெண்ட். ஒன்று உள்ளுக்குள்ள போடி மூடிக்கும், இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக ஓடி போயிடும். எஸ்கேப் ஆகும், இல்லைன்னா மூடிக்கும், உள்ளுக்குள்ள போட்டு மூடிக்கும். இவ்வளோதான். ஸோ ஃபீலிங் ஆஃப் ஸ்மால்னஸ். என்னது, உலகம் எவ்வளோ பெருசு, மற்ற உயிரினங்கள்லாம் எவ்வளோ பெருசு இருக்கு, இதெல்லாம் எவ்வளோ பெருசு இருக்கு. ஸோ ஃபீலிங் ஆஃப் ஸ்மால்னஸ், நம்மளால என்ன செய்ய முடியும், நமக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, எல்லாத்துலேயுமே வல்னரபிள், வீக்னஸ். ஸோ அதனால ஃபீலிங் ஆஃப் ஸ்மால்னஸ் இருக்கும். சடன்னஸ், திடீர்னு அட்டாக் பண்ணுற மாதிரி, வரக்கூடிய பிரச்சனைகள் திடீர்னு வர்ற மாதிரி, பேனிக் ஆகிற மாதிரி, ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு செய்தியும் இவங்கள்ட்ட சொல்லணும்னா கொஞ்சம் பக்குவமாக சொல்லணும். புரியுங்களா? ஸோ அதனால இவங்க வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஆஸ்பத்திரியும் போயிட்டு எல்லாம் சொல்கிறது, அப்புறம் ஏதோ உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு போட்டிருக்கு, ஏதோ சொன்னாங்க, வா போய் பார்த்துட்டு வரலாங்கிறது. அப்புறம் அங்கே போன பிறகு அப்படி படிப்படியாக இவங்களுக்கு தகவல் சொன்னால் இவங்களால் ஏற்றுக்க முடியும். இல்லைன்னா சடன் ஷாக்கு, அட்டாக் அந்த மாதிரி வரும். லோ மாரல் சென்ஸ், மொராலிட்டி அப்படிங்கிறதுலாம் பெருசாக இவங்கள்ட்ட வந்து இருக்காது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. புரியுதா? ஆமாம். ஸோ அந்த செக்ஷுவல் அபியூஸ்லாம் கூட இந்த மாரல் சென்ஸு ரொம்ப இல்லாததுனால தான் இவங்க சீக்கிரம் அடிமையாயிடுறாங்க. அதுதான் விஷயம். இவங்களை பாதுகாக்கவும் எங்களால் முடியாது. ஒரு பக்கம் அறியாமை, இன்னொரு பக்கம் வீக்னஸ்ஸு. ஸோ ரெண்டும் இருக்கிறதுனால இவங்க ஈஸியாக சஃபர் ஆயிடுவாங்க. ஸோ லெஸ்ஸு ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா பெரிய அளவில் ஆன்மீக ஞானம் அது இதெல்லாம் இருக்காது. கடவுள் இருக்காரு, பார்த்துப்பார், அவ்வளோதான். ஸோ அந்த அளவில் இவங்க வந்து ஸ்பிரிச்சுவலில் இருப்பாங்க. இது வெர்டபிரேட்டு, இது குவைட் ஆப்போசிட்டு. இது இங்கே தேவையில்லை, நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஹேபிட்டட் அப்படிங்கிறது வாழிடம். இவங்க வந்து ஆக்வாட்டிக் அனிமல்ஸ் ஹேவ் தீஸ் ஃபீச்சர்ஸ். தண்ணியில் இருக்கக்கூடிய அனிமலாக இருக்கிறதுனால கீழே உள்ள விஷயங்கள்லாம் இவங்ககிட்ட இருக்கும். தே ஆர் எமோஷனல், கெட் ஹர்ட் ஈஸிலி பை அதர்ஸ். அந்த வாட்டர் எலிமெண்ட் இவங்ககிட்ட ஜாஸ்தியாக இருக்கும், வாட்டரில் இருக்கிறாங்க. ஸோ வாட்டர் எலிமெண்ட்டில் இருக்கக்கூடியது என்னென்னா எமோஷன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா இன்டெலெக்சுவல் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட பெருசாக இருக்காது, யோசிக்கிற தன்மையெல்லாம் இருக்காது. கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலாம் வருத்தம். புரியல? தன்னை பார்த்துக்கிறவங்க திட்டினான்னா கோவப்படுவாங்க, நல்லா பார்த்துக்கிறோன்னா சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. புரியுதா? ஸோ அந்த மாதிரி இது வந்து எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி இவங்க வந்து இருப்பாங்க. யார் பார்த்துக்கிட்டாச்சும் அவங்களோட ஒட்டிப்பாங்க. புரியல? இவங்கள்ட்ட வந்து ஒரு திட்டாமல் கொல்லாமல் ஒரு ஒரு கம்ஃபர்டபுளாக இவங்கள்ட்ட யாராவது பேசுகிறாங்க, பழகுறாங்கன்னா அவங்கள்ட்ட ஒட்டிப்பாங்க அவங்க. அவ்வளோதான். அது அவங்களே அந்த ஒத்தையே உலகமாக மாறிடுவாங்க. புரியுங்களா? அவங்க ஏதாவது வெளியூர் போகிறாங்கன்னா கூட இவங்களும் போயிடுவாங்க, கூட்டிகிட்டு போய் ஆகணும். ஸோ அப்படி வந்து கிளிங்கிங் ஆயிடுவாங்க. தே ஹவ் ஃபியர் ஆஃப் லார்ஜ் க்ரௌட்ஸ். பெரிய கூட்டத்துக்குள்ள போகிறதுக்கு பயப்படுவாங்க. பெரிய கூட்டத்துக்குள்ள அவங்க கூட்டத்துக்குள்ள இருப்பாங்க, அவங்க சொந்தக்காரங்களுக்குள்ள இருப்பாங்க.
நண்பர்களுக்குள்ள இருப்பாங்க, வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் கூட இருப்பாங்க. ஆனா வேற இதை தாண்டி உள்ளவங்களா இருக்காங்கல்ல, அங்க போயிட மாட்டாங்க, நசுக்கிடுவாங்க. என்ன, அங்க ஏதாவது பிரச்சனை ஆயிரும், இவங்களால எதிர்கொள்ள முடியாது, யாராவது திட்டிடுவாங்க, அடிச்சிடுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. இதெல்லாம் எனக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை. புரியுதா? எனக்கு தேவை சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, பாதுகாப்பான ஒரு இடம், உணவு, உடை, இருப்பிடம். இதை தாண்டி இவங்களுக்கு வேற ஒன்றும் என்டர்டெயின்மெண்ட் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுதான் முக்கியமான விஷயம். என்டர்டெயின்மெண்ட் தண்ணியில தான். தீம் பார்க் போகணும், கிணத்துல குளிக்கணும், ஆற்றுல குளிக்கணும், இல்லை கடலில் குளிக்கணும். புரியுங்களா? வீட்டில் ஷவரை திறந்து விட்டு 1/2 மணி நேரம் தண்ணியில் நிற்கணும். இவ்வளோதான் இவங்களோட என்ஜாய்மெண்ட், வேற ஒன்றும் கிடையாது. தே வாண்ட் சேஃப் என்விரான்மெண்ட் லைக் ஓம். அதான் ஊம்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு செல்லு. புரியுங்களா? தாய் வயிற்றுல ஊம்பு இருக்கிற மாதிரி என்ன, ஊம்பு வந்து எப்படி பாதுகாப்பாக இருக்குது, தாய் வயிறு அப்படிங்கிறது, தாயோட கர்ப்பப்பை அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு அதனுடைய ஓடுகள், அதனுடைய முடி. தே ஃபீல் கோசி வித் நோன் பீப்புள். தெரிஞ்ச மக்களோட மட்டும்தான் இவங்களை வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். புதிய நபர்கள்ட்ட பேசுறது, பழகிறது, அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. லைஃபே அவ்வளோதான். அவங்கள்ட்ட சுற்றி அவங்களுடைய பார்டர் அப்படிங்கிறது, அவங்களுடைய பார்டர் அப்படிங்கிறது, லைஃப் அப்படிங்கிறது, அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் அவங்க மட்டும்தான். அது தாண்டி வேற யாரும் கிடையாது. தே ஹவ் ஜென்ரல் டெண்டன்சி டு வித்ரா, பி க்ளோஸ் ஆர் ஹைடு. அது அவங்களுடைய பொதுவான பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா நின்று பேசுவோம், கொள்ளுவோம், போய் வித்ரா பண்ணிப்பாங்க. ஆர்குமெண்ட் பண்ண மாட்டாங்க, வித்ரா பண்ணிப்பாங்க. சரி, ஓகே, பாருங்க, நீங்க பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லை வந்து தன்னை க்ளோஸ் பண்ணிப்பாங்க, அந்த விஷயத்துக்குள்ளே போக மாட்டாங்க, மறைஞ்சிப்பாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய ஜென்ரல் டெண்டன்சியாக இருக்கும். மலஸ்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மொலிஸ் அப்படின்னா சாஃப்ட்னு அர்த்தம். ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மொலஸ்க் எல்லாமே சாஃப்டாக இருக்கக்கூடியது. எலும்பு கிடையாது, நரம்பு கிடையாது, அங்கே வேற வேற உறுப்புகள்லாம் ஒன்றுமே கிடையாது. புரியுங்களா? வெறும் அது சதை குழம்பு மாதிரி தான் இருக்கும். A mollusk is a soft body invertebrate whose skeleton were present is suppressed by the shell. ஸோ அவங்களுடைய பாதுகாப்பு உள்ள, நமக்கெல்லாம் உள்ள எலும்பு இருக்கிற மாதிரி, நமக்கு உள்ள எலும்பு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி, நமக்கு ஒரு ஷேப்பு கொடுக்குற மாதிரி, இந்த எலும்பு உள்ள இருக்கிற, நமக்கு உள்ள இருக்கிற எலும்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு வெர்டபிரேட்ல எல்லாம் எலும்பு உள்ள இருக்கும், மீனுக்கு முள்ளு உள்ள இருக்கும். இவங்களுக்கு அது வெளியில இருக்கு, ஷெல்லுங்கிறது வெளியில இருக்கு. புரியுங்களா? இப்போ முதுகெலும்பு உள்ளவங்க உள்ள முதுகெலும்பு இருக்கும், வெளியில செயல்படுவாங்க. புரியுதா? இப்போ இவங்களுக்கு ஷெல்லை வச்சு மூடியாச்சு, என்னன்னு செயல்படுவாங்க? செயல்பாட்டுக்குள்ள ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. தேர் பெட் அண்ட் பில்லோ மஸ்ட் பி சாஃப்ட். பாருங்க, சாஃப்ட்னஸ் எங்கெல்லாம் வருது பாருங்க. பெட்டு சாஃப்டா இருக்கணும், பில்லோ சாஃப்டா இருக்கணும், ஈவன் தேர் ஹேண்ட் கர்ச்சீஃப் இஸ் சாஃப்ட். கர்ச்சீஃப் சாஃப்டா இருக்கணும். தே வில் யூஸ் ஒன்லி தேர் ஃபிங்கர்ஸ். புரியுதா? உடம்பு முழுக்க பயன்படுத்துறது அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்காது. ஸோ கை விரல்களை மட்டுமே பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. இட் இஸ் ப்ரிடாமினன்ட்லி ஆக்வாட்டிக். தண்ணி தான் இவங்களுக்கு. தண்ணி ரொம்ப பிடிக்கும், தண்ணியில் இருக்கிறது பிடிக்கும், தண்ணியில் விளையாடுறது பிடிக்கும், தண்ணியில் குளிச்சுக்கிட்டே இருக்கிறது பிடிக்கும், தண்ணி மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறது பிடிக்கும். These creatures have been important to humans as a source of food, jewelry, tools, and even pets. புரியுங்களா? ஸோ சிலர்லாம் நத்தை வளர்க்குறாங்க, பார்த்துருக்கீங்களா? மீன் வளர்க்குற மாதிரி நத்தை வளர்க்குறது உண்டு. ஜுவல்லரி, முத்து, புரியுங்களா? டூல்ஸு, கருவிகளை பயன்படுத்துகிறாங்க. அண்ட் ஈவன் பெட்ஸ், மீன் வளர்க்குற மாதிரி இதை வளர்க்குறது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது முக்கியமாக மனிதர்களுக்கு உணவாக பயன்படுது. அந்த சாஃப்ட்னஸ் தான். இந்த சாஃப்டான கறி வேணுங்கிறவங்களுக்கு இப்போ ஆட்டுக்கறி, மாட்டுக்கறிக்கு பதிலாக பிராய்லர் சிக்கன் யூஸ் பண்ணுறாங்கல்ல, நல்லா சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. அதை விட இது ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடியது. விலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது வந்து காமன் பீப்புள்கிட்ட வர்றதில்லை. சரிங்களா? இதே வந்து அந்த
வில்லேஜ் சைடில் சிலர் வந்து இந்த இதை கலெக்ட் பண்ணி அதை நத்தையை எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உண்டு. அதெல்லாம் இந்த பழக்கத்துல இப்போ போயிடுச்சு. அதாவது உணவு தட்டுப்பாடு இருந்தப்பெல்லாம் இதுவே பிரதான உணவாக இருந்துச்சு. உணவு பஞ்சம் வந்துச்சு இல்லையா? உணவுப் பொருள் பஞ்சம் வந்தப்பெல்லாம் இந்த நத்தைகள் அப்படிங்கிறது, எலி அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து மனிதர்கள் பழிப்புக்கான உணவா இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் அந்த பழக்கத்துல போயிடுச்சு. ம். ஓகே. ஸோ இன்னொரு நாள் இந்த மலஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து என்னென்ன வகைகள் இருக்கு, 2 கிளாஸ் கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. நிறைய ஸ்லைட் இருக்கு. ஒரு 2 கிளாஸ் கூட அநேகமாக அடுத்த வாரம் திங்கட்கிழமை புதன்கிழமையும் இந்த மலஸ்கை பற்றி ஓடும். இதில் வந்து நிறைய கேசஸ் இருக்குது. கேஸ்லாம் கூட பார்க்கலாம். ஸோ 3 கிளாஸ் எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். ஏன்னா இது ரொம்ப பயனுள்ள ஒரு மருந்துகள் இதில் வந்து இருக்குது. நாம் நிறைய புறக்கணிச்சிருக்கிறோம். ஹோமியோபதி ப்ராக்டிஸில் வந்து இந்த மொலஸ்கு மருந்துகளை நிறைய புறக்கணிச்சிருக்கிறோம். இவங்களோட நேச்சரை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப அழகாக ஓடிடுவாங்க. புரியுங்களா? ரொம்ப கஷ்டமே இல்லாமல் அந்த நேச்சரை பற்றி இவங்க வந்து மருந்துக்கு போகலாம். நம்ம அட்டவணை பயன்படுத்தி அதை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். அப்புறம் வந்து ரெப்பர்ட்ரியை வச்சு பண்ணலாம். இதெல்லாம் வந்து மெட்ரியாமெடிக்கா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வெல் ப்ரூவன் ரெமெடியில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதில். புரியுங்களா? ஆனால் சிஸ்டமேட்டிக்காக போனீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சோர்ஸ் லாங்குவேஜ்லேருந்து, சோர்ஸோட இண்டிகேஷன்லேருந்து, நீங்கள் அந்த பர்சனுடைய சிக்னேச்சர்லேருந்து நீங்கள் மருந்துக்கு அழகாக வரலாம், கொடுக்கலாம், சரி பண்ணலாம். சரிங்களா? ஸோ இன்னொரு 2 அல்லது 3 கிளாஸ் இந்த தலைப்பிலே போகும். அடுத்த வாரம் 3 வாரம் 3 நாள் எடுத்துக்கலாம் நான். சரிங்களா? ஓகே. ஓகே சார். நல்லது. தேங்க்ஸ். ம். நன்றி சார். நன்றிங்க. சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி சார். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி.